ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க, இட்லி பொடி உங்கள் வீட்டில் வித்தியாசமாக இல்லை, டேஸ்ட்டாக இருக்குது, எப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே இட்லி பொடி அவங்கவுங்க ஸ்டைல் எல்லாரும் பண்ணுறது உண்டு. நான் என்னோட ஸ்டைலை நான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பண்ணிருக்கேன்னு நீங்கள் பாருங்க. வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இட்லி மிளகாய் பொடிக்காக நான் 100 கிராம்ஸ் மிளகாய் வத்தல் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்பைஸ் லெவல்ஸ்க்கு தகுந்த மாதிரி கூட கம்மி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது மீடியம் ஸ்பைஸாக நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த மிளகாயை ரோஸ்ட் பண்ணும்போது இந்த காம்போடு பண்ணணும். பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த காம்பை எடுத்துக்கலாம். ஏன்னா விதைகள் வெளியில் அது தீயவும் ஆரம்பிச்சிடும், நமக்கு கமரவும் செய்யும். உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு 200 கிராம்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வேணால் தோல் பருப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2ஆக உடஞ்சிருக்கும் இல்லையா, அந்த பருப்பு கூட எடுத்துக்கலாம். அது கூட பொடி ரொம்ப வாசனையாக இருக்கும். ஆனால் அந்த இட்லி பொடி கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்காது, கொஞ்சம் டல்லாக இருக்கும். கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம்ஸு, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் ஆயில். பெருங்காயத்தையும் மிளகாய் வத்தலையும் எண்ணெயில் வறுக்கணும். மித்த எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தீயாமல் நல்லா வறுக்கணும். இப்படி கரண்டியால் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். அப்போ உள்ளேயும் நல்லா பொரிஞ்சிடும், சீக்கிரமும் பொரிஞ்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரியணும். நம்ம இப்போ இதை பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடாய் ஆயில் கோட்டடாக இருக்குது. இதில் நம்ம மிளகாயை ஆட் பண்ணி மிளகாயை வறுத்துக்கலாம். இதுக்கு அதிகமான எண்ணெய் நமக்கு தேவையில்லை, லேசான ஆயில் இருந்தாலே போதும். அதுவே நமக்கு நல்லா மிளகாய் இருக்கிற ஃப்ளேவர்ஸை இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்டவை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா தீயாமல் நல்லா வறுக்கணும். ஒரு வாசம் வரும் வறுக்கும்போது, அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மிளகாய் வறுக்கிறதுக்காகட்டும், அடுத்து நம்ம பருப்பு எல்லாம் வறுக்க போகிறோம் அதுக்காகட்டும் ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். அப்போ என்னென்னா தீயாமல் வறுப்படும், அந்த ஃப்ளேவர்ஸும் நமக்கு நல்லா கிடைக்கும். விதையை நீக்கிட்டு வறுத்தோம் அப்படின்னா அந்த விதை மிளகாய் வறுப்படுறதுக்கு முன்னாடியே தீய ஆரம்பிச்சிடும். அப்போது நமக்கு அந்த தீஞ்ச வாடை வரும் பொடியில், மிளகாயும் சரியாக வறுப்படாது. பாருங்கள், மிளகாயை கரெக்டாக வறுத்துட்டோம். இந்த அளவு வறுத்தா போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இப்போது கடாயில் கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் ரெண்டையுமே சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா படப்படன்னு பொரியிற வரைக்கும் வறுக்கலாம். இப்படி நல்லா வறுத்து கொடுக்கணும். தீயவும் விட்டுறக்கூடாது, பச்சையாகவும் எடுத்துடக்கூடாது. எள்ளு நல்லா பொரிஞ்சாச்சு. இது ஒரு தனி பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ துவரம் பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். தீயாமல் நல்லா லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு வேறு தனி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கலருக்கு வறுத்துருக்கேன். இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் உளுத்தம்பருப்பை வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து கொடுங்க. லைட்டாக செவந்து வரணும், நல்லா வாசனை வரும், அது வரைக்கும் வறுக்கணும். நம்ம பாருங்கள், எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம், பெருங்காயம் மிளகாயும் தவிர. இதனால் என்னென்னா இந்த பொடி 2-3 மாதம் ஆனாலும் நல்லா ஏர்டைட் டப்பாவில் வச்சிட்டிங்கன்னா சிக்கு வாடதெல்லாம் வரவே வராது. நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்தாச்சு. இந்த அளவுக்கு போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துவரம்பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே பிளேட்டுக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதில் இருக்கிற ரீடைன் ஹீட்னால இது இன்னும் கொஞ்சம் செவக்கும். நல்லா செவக்க வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் டார்க் ஆகிடும். அடுத்தது கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். இதுவும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு ஒரு 50% வறுபட்டாச்சு. இப்போ கருவேப்பிலையை இலையை மட்டும் உருவி அதில் ஆட் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு வறுபடுற நேரத்தில் இந்த கருவேப்பிலையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். கடலைப்பருப்பும் கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உப்பையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அதுவும் ட்ரை ஆகிடும். அப்போ ரொம்ப நாளைக்கு நமக்கு அந்த பொடி கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ட்ரை ரோஸ்ட் ஆயாச்சு. உப்பையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா சூடு ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. மிளகாயை காம்பை நீக்கிட்டு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் பெருங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கணும். எவ்வளோ நல்லா சூப்பராக கரெக்டாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இதை இப்படி உடச்சி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிளகாயும் பெருங்காயத்தையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பருப்புலாம் பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருக்கனால ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. கருவேப்பிலையும் பாருங்கள் நல்லா அப்படியே நொறுங்குது. இதை செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை, ஈரம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கோம். இப்போ எள்ளை ஆட் பண்ணி திரும்ப அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும். எள்ளு 1-2 உடையிற அளவுக்கு அரைச்சா போதும். அப்போ தான் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் பொடி. எள்ளு சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச மிளகாத்தூளோட ஆட் பண்ணிவிடுவோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லா பவுடர்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் கலந்து ஒரே நிறம் வர்ற அளவு வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு எதுவும் குறைஞ்சிருக்குன்னா ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் காரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 2-3 நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள்.
அப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 2-3 நாளில் டேஸ்ட்டும் ஃப்ளேவர்ஸும் நல்லா பேலன்ஸ் ஆகிடும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ரெகுலர் யூஸ்க்கு ஒரு சின்ன டப்பாவில் எடுத்துப்பேன், மிச்சத்தை வந்து பெரிய டப்பாவில் டைட்டாக மூடி வச்சுருப்பேன். இதனால் எனக்கு 2-3 மாதம் வரைக்கும் இந்த பொடி நல்லா வாசனை போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி வடகப்பொடி பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மெத்தட்ல நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி நம்ம இந்த மாதிரி மீட் பண்ணி பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.